காவேரி விஜய் வந்து வந்தோடனே வந்து தாங்கிக்கவே முடியல. வந்து அப்படியே பார்த்துட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு அன்பரசு. இவங்க வேறு வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு மாமா நான் வந்து இந்த மாதிரி கிளம்புறேன் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு விஜய் என்ன விஷயம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நீ இந்த மாதிரி சித்தப்பாவும் வந்து ஆஃபீஸ் போகிறாரான்னொன்னே, அவர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் சார்ஜ் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லிடுறாரு. அதன்படி வந்து தாத்தா அப்புறம் விஜய் காவேரி 3 பேருமே வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இங்கே வந்து நான் தான் எல்லாமே, இதுக்கப்புறம் ஓனர்லாம் நான் தான், விஜய் இதுக்கப்புறம் வரவே மாட்டான், நான் தான் இங்கே எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்து அன்பரசு வந்து அங்கே பில்டப் பண்ணிகிட்ருக்காரு. கரெக்டாக விஜய் போனோன்னே வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. அடுத்து விஜய் கிட்ட எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து என்ன மாமா இதெல்லாம் அப்படி சொல்லி சொன்னோன்னே, விஜய் வந்துட்டான்ல, இதுக்கப்புறம் அவங்ககிட்ட அவன் ஆஃபீஸ் ஒப்படைக்க தானே நம்ம கரெக்டு, அவன் வர்ற வரைக்கும் தான் நம்ம ஆஃபீஸை பார்த்துட்ருக்க முடியும். அவன் தான் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு போனானே, மறுபடியும் எதுக்காக வந்தான், அவன் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு போகல, எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு தான் போனான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. செம்ம டென்ஷன் ஆகிறாரு அன்பரசு. அடுத்து வந்து எல்லாக்கிட்டையுமே நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அன்பரசு வந்து பார்த்து காண்டாகிறாரு. இங்கே வந்து விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, காவேரியோட போஸ்டிங்க்கு இன்றைக்கே உட்கார வச்சிடலாம் தாத்தா அவளை அப்படி சொல்கிறாரு. சரிப்பா நடக்கட்டும் அப்படின்னோடனே இங்கே வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி காவேரி வந்து எம்பி போஸ்ட் உட்கார போகிறோம், சின்ன வந்து ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது கேட்டுட்டு சரிங்க சார் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாம் கேட்டு இன்னும் டென்ஷன் ஆகிறாரு. என்ன இது வந்தது வராதுன்னு இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி சொல்லிட்டு இன்னும் டென்ஷன் ஆகிறாரு. என்ன மாமா இதெல்லாம் அப்படின்னோடனே, அவன் ஆல்ரெடி இதெல்லாம் வந்து எப்போ வந்து டிசைட் பண்ணது தான், காவேரி எப்படி போஸ்ட் உட்காரத்துக்கான எல்லா ஏற்பாடையும் அவன் பண்ணிட்டான். கடைசியில் நிறைய பிரச்சனைகள் வீட்டில் வந்ததால் அதில் நடுவில் வந்து நடக்க முடியாமல் போயிடுச்சு, அதனால தான் இப்போ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லாம் திட்டம் போட்டு தான் நடக்குதா, காவேரியும் விஜயும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களா, காவேரி வேணுமே விஜயை கைக்குள்ளே போட்டுட்டு இந்த சொத்தை மொத்தத்தையும் ஆட்டையை போட பார்க்குறான் அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஃபங்க்ஷன் வந்து சின்னதாக வச்சுருக்காங்க, எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. காவேரி எம்பி போஸ்ட்டில் வந்து உட்கார வைக்கிறாங்க. அதை பார்த்தா காவேரி அப்படின்னு நெகிழ்ச்சிடுறாங்க. என்னங்க இதெல்லாம் அப்படின்னோடனே, எதுக்குங்க இன்றைக்கே இதெல்லாம், இங்கே பாரு காவேரி நம்ம இன்றைக்கி வந்துட்டோம், வேலையை ஆரம்பிக்கணும்ல, அதுக்காக நீ இந்த போஸ்டிங்கில் உட்கார்றது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து உட்கார வைக்கிறேன். ஆமாம்மா நீ இருந்தால் தான் கம்பீரமாக இருக்கும், நீயும் விஜயும் சேர்ந்து தான் இந்த இந்த எல்லாத்தையும் பார்த்துக்கணும், உங்களோடதுமா இது, யாரும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இவர் வேறு அப்படி சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக வர்றாரு அன்பரசு. அடுத்து வந்து பார்த்துக்கிறவங்க எல்லாரையும் அப்படி சொல்லிட்டு அன்பரசு அங்கே வந்து போகிறாரு. தாத்தா வந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. அடுத்து வந்து விஜய்கிட்ட வந்து காவேரி கேட்குறாங்க, இதுக்கெல்லாம் நான் தகுதி உடையவளா, ஏங்க இதெல்லாம் பண்ணிட்டு என்ன காவேரி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா, நீ எப்போ பார்த்தாலும் இதே தண்ணி வேலை உனக்கு, நான் தகுதி உடையவளா, எனக்கு இதெல்லாம் வந்து தகுதி இருக்கா அப்படிலாம் கேட்டுகிட்டே இரு, நீ என் பொண்டாட்டி காவேரி, எனக்கு இருக்க எல்லா உரிமையும் உனக்கும் இருக்குது, இந்த வீட்லேயும் சரி இந்த சொத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் உனக்கு சம பங்கு இருக்குது காவேரி, நம்ம பாப்பா வரை பிறக்க போகுது, இதுக்கப்புறமா நீ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது, நான் அதிகாரமாக நீ இந்த கம்பெனியோட முதலாளியாக நீ செயல்படணும், இங்கே பாரு அந்த மாதிரி எண்ணத்தோடு தான் நீ இருக்கணும், அந்த எண்ணம் எனக்கு எப்போவுமே வராதுங்க, எப்போவுமே சரி நான் ஒரு தொழிலாளி தான் என்றைக்குமே இருக்கணும்னு ஆசைப்படுவேன், முதலாளின்றது அதெல்லாம் ஒரு பதவிங்க அவ்வளோதாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் காவேரி உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், என்னென்னா நீ எல்லா விஷயத்தையுமே சாதாரணமாக எடுத்துக்கிற பாரு, அதுதான் காவேரி அப்படி சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண வராரு. இது ஆஃபீஸு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றாங்க. உடனே சிரிக்கிறாரு, மறந்துட்டேன் சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து எம்ப்ளாயெல்லாம் வந்துட்டாங்க, மேடம் எப்படி இருக்கீங்க மேடம் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து விசாரிக்கிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே எத்தனை மாதம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க லேடிஸ் ஸ்டாஃப்லாம் கேட்குறாங்க. உடனே காவேரி 7 மாதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே மேடம் ரொம்ப சந்தோஷம் மேடம் எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே போல் ப்ராஜெக்ட் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சார் இந்த ப்ராஜெக்ட்லாம் இந்த மாதிரி பண்ணணும் சார் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்டே விஜய் கிட்டே சொல்கிறாங்க. காவேரி விஜய் வந்து மேலும் வந்து அந்த ப்ராஜெக்டில் எப்படி பண்ணணும் எது பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக அன்றைக்கி வந்து பொழுது கழியுது அவங்களுக்கு.